ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்ன காட்ட போகிறேன்னா, இது வந்து பேபிஸோட வெயிட் கெயினுக்கு எங்கள் சைடில் 3 மந்த்க்கே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ரொம்ப ப்ராமிஸாக சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு கூட நல்ல ஸ்ட்ரென்த் கொடுது. என் பையன் எல்லாம் 11 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறமே நடக்கக்கூட ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னா அது பார்த்திங்கன்னா, மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ராகி தான். ஆஃப்டர் வந்து உருத் தால், நெக்ஸ்ட்டு பார்லி கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்தால் போதும். இந்த ராகி வந்து டிமார்ட்டில் கிடைக்கிது. நீங்கள் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இது வந்து பருப்பு, இது கொஞ்சம் போடணும். அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் என்னென்ன எடுத்துருக்கேன்னா, பாதாம், பிஸ்தா, அப்புறம் கோடம்பி, முந்திரி பருப்பு, நெக்ஸ்ட்டு ஜீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம். இது வந்து சின்ன பசங்களில் கொஞ்சம் ஜீரண சக்தி நல்லா விட்டு வந்துட்டு போடுறது. இப்போ என்ன பண்ணணுன்னா, இது எல்லாமே சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து போட்டுருக்கணும். பாருங்கள், சிம்மில் தான் வச்சு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்ததுனால அது நல்லா வேகுது. அதெல்லாம் ஃபுல்லு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு இதில் நான் கொஞ்சம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா தம்பி சின்ன பாப்பா இல்லை, நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சக்கூட அந்த டேஸ்ட் போயிடுது. அதனால் ஒரு மாதத்துக்கு இல்லை 15 டேஸ்க்கு எவ்வளோ தேணுமோ அவ்வளோ அளவு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே நான் காட்டின இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் மில்லில் போட்டுட்டு வரணும். அவ்வளோதான், அது பண்ணாலே போதும். இந்த வீடியோ லாஸ்ட்டில் என் பையனோட ஃபோட்டோ போடுறேன். அப்போ 3 மந்த் பேபின்னா 4 மந்த் பேபின்னு இருக்கிற எப்படி இருக்க பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தேன். என் பையன் குண்டா அவ்வளோ அழகாக இருந்தேன். அது இல்லாமல் நான் 6 மந்த்துக்கு பால் கூட இது பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வைரல் ஃபீவர் வந்துடுச்சு, அதனால பால் கொடுக்கக்கூடாதுன்னுட்டு. மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என் தம்பிக்கு இது தான். இது அப்புறம் நான் கொஞ்சம் ரைஸு, 6 மந்த் ஆஃப்டர் ரைஸு கொஞ்சம் களி, எங்கள் சைடு களி கூட விட்டுறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஊட்டி விட்டேன். நல்லா இருந்தேன் என் பையன். ஒன்றும் சைடு எஃபெக்டெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் தாராளமாக ஊட்டி விடலாம். இப்போ கொஞ்சம் பேருக்கு பாலே இருக்கிறதில்ல, அவங்க கூட இது ட்ரை பண்ணல. ப்ராமிஸை சொல்கிறேன், கொஞ்சம் பேருக்கு பாலே இருக்காது. 3 மந்த் வரைக்கும் நீங்கள் இது கொடுத்துட்டு இது ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக இருக்குது. வயிறு பசங்களுக்கு கூட அவங்க கூட செம்மையாக இருப்பாங்க. சுப்பி அவ்வளோ அழகாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வறுத்தியாச்சு. என்ன ஒரு 1/2 ஹவரில் பண்ணிக்கலாம். பசங்க தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, அதுக்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். அதான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் யாரும் பண்ணி கொடுத்தது கூட இல்லை. ஆனால் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தாங்க, அதை பார்த்து நான் தான் எங்கள் வீட்டில் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். பாருங்கள், ஃபுல்லு வறுத்ததுக்கப்புறம் இப்போ என் தம்பி வர இப்படி இருக்கேன். குட்டி பையன் நல்லா இருக்கானா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.